ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து 8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது காரணம் வந்து வெள்ளியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது தான். இன்னும் 566 ருபீஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆச்சு. வேதாந்தா குரூப்பில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்டாக்குன்னு சொல்லலாம். இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது காரணம் வந்து வேர்ல்டு லெவலில் சைனாலெலாம் பார்த்திங்கன்னா சில்வர் காயினோட மார்க்கெட் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதே மாதிரி 2026ஓட ஃப்யூச்சர் மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணலாங்கிற சுச்சுவேஷன் வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஓவர் த பீரியடில் ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ப்ரைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட்டு 5 டேஸில் 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு மாதத்தில் 16%ம் இதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2,37,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 562 ரூபா. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 72.4%. கன்சிஸ்டண்ட்டாக டிவிடன் கொடுக்குறவங்க 5.16%. இவங்க சில்வர் தவிர ஜிங்க் ப்ரொடியூசராகவும் இருக்காங்க. லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் க்ரோத்துக்காகவும் டிவிடெண்ட்காகவும் கன்சிடர் பண்ணணுன்னா இந்த ஷேருக்கு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நடுவில் வந்து ஒரு 530 ருபீஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ஜூன் போல் ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்துருந்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 420 ருபீஸில் இருந்தது. அங்கேருந்து இப்போ 560 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. எப்போல்லாம் வந்து இந்த ஷேர் வந்து ஒரு நல்ல இறக்கத்தை 500 ரூபாய்க்கு கீழே போகுதோ அப்போல்லாம் கன்சிடர் பண்ணலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 55% இருக்குது லாஸ்ட் 3 இயர்ஸில்.